ஓல்டு ராயல் என்ஃபீல்டு புல்லட் எல்லாமே 1,50,000 1,60 1,70 ஹை பட்ஜெட்ல போட்டுட்டு இருக்காங்க. 1986 மாடல், செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு. 2018 வரையும் பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு எஃப்சி கரண்ட்ல இருக்கு. ஸோ எஃப்சி பண்றவங்களுக்கு பெரிய செலவு வைக்காது. ஃப்ரண்ட் அண்ட் இயர் பாத்தீங்கன்னா அலைஸ் டியூப்லெஸ் டயர்ஸ் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்ல டிஸ்க் ஆட் பண்ணிருக்காங்க. இது வந்து ரெகுலரா இந்த வண்டி வந்து கஸ்டமர் வந்து யூஸ் பண்ணிருக்காருல்ல. ஆமா ப்ரோ. சோ வண்டி வந்து லேட்டஸ்டா அவருக்கு ஏத்த மாதிரி ஃபுல்லா ரெடி பண்ணிருக்காரு வண்டி. இந்த வண்டி வந்து எவ்வளவு ப்ரோ கேக்குறீங்க? வெறும் 1,10,000 குத்தா வண்டி குத்துடலாம் ப்ரோ. நேர்ல அதுவும் வர நெகோஷியபிள் தான். நெகோஷியபிள் தான் பிரைஸ். நெகோஷியபிள் தான். 1986 ஓல்டு 80ஸ்ல இருக்கக்கூடிய புல்லட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா சென்னை பெரம்பூர்ல இருக்கக்கூடிய டாக்டர் மோட்டார் சைக்கிள் ஷாப் விசிட் பண்ணுங்க. 1,10,000 கேட்கிறாரு. பிக்சர் கிடையாது, கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம். 2018 வரையும் ஒரிஜினல் புக் இருக்கு. 2018 வரையும் எஃப்சி கரண்ட்ல இருந்திருக்கு. எடுக்கிறவங்க 2 எஃப்சி பண்ற மாதிரி இருக்கும். எஃப்சிக்கு பெரிய செலவு இருக்காது. இல்ல இருக்காது. ஏன்னா ஓல்டு புல்லட் ப்ரோ, மார்க்கெட்ல ஹை பட்ஜெட் சொல்றாங்க. அப்பயும் எஃப்சி இருக்க மாட்டேது. ஸோ அப்பத்துல இருந்து 86ல இருந்து அந்த 15 வருஷத்துக்கு அப்புறம் எஃப்சி இருக்கும்போது பெரிய செலவு வரும். 2018 வரையும் எஃப்சி இருக்கனால உங்களுக்கு எஃப்சி பண்றவங்களுக்கு வந்து பெரிய செலவு இருக்காது. இதுல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பிரேக் வந்துரும், ரைட் சைடு கீர் போடுற மாதிரி வந்துரும். இது பாத்தீங்கன்னா நியூட்ரல் கீரோட வந்துரும். இந்த ஓல்டு புல்லட் வேணும் அப்படின்னா சென்னை பெரம்பூர்ல இருக்கக்கூடிய டாக்டர் ஆஃப் மோட்டார் சைக்கிள் பிரதரை கான்டாக்ட் பண்ணுங்க. நிறைய டூ வீலரு ரேட் அடிச்சு உடச்சுக்கிட்டு இருக்காரு. மார்க்கெட்ல செம்ம குயிக்கா சேல் ஆயிட்டு இருக்கு. அவர் பேஜும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 மாசத்துல 4,000+ ஃபாலோவர்ஸ், 5,000+ ஃபாலோவர்ஸ் வரும்போது ஒரு பைக்கும் கிவ்அவே தரன்றாரு. அதனால பிரதர் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற கேள்வி இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, நெக்ஸ்ட் பண்றேன்.